வணக்கம் நண்பர்களே, வண்டர் வேர்ல்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இயற்கையின் உண்மையான ஓவியர்கள் இந்த பறவைகள்தான். ஒரு ஓவியரின் கனவுகளை விட ஒரு விஞ்ஞானியின் கற்பனைக்கும் கூட எட்டாத நிறங்களைக் கொண்ட பறவைகள். சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள், வானவில்லையே பொறாமைப்பட வைக்கும் வண்ணங்களைக் கொண்ட பறவைகள். இன்றைய வீடியோவில் உலகின் மிக அழகான, அரிய, அற்புதமான பறவைகள், அவை வாழும் இடங்கள், அவைகளின் பழக்கங்கள் மற்றும் அவைகளுக்குள் மறைந்திருக்கும் ஆச்சரியமான உண்மைகள் எல்லாத்தையும் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்ய மறக்காதீங்க. இந்த சேனலை முதல் முறையாக பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்துங்க. எங்களோட புதிய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உடனே உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போகலாம். சீனாவின் மலைப்பகுதிகளிலும் அடர்ந்த காடுகளிலும் வாழும் பறவைதான் கோல்டன் ஃபெசன்ட். தங்க நிற தலையணி, சிவப்பு உடல், ஆரஞ்சு நீலம் கலந்த இறகுகள். இதை பார்த்தால் இயற்கை பொறுமையாக ஓவியம் வரைந்தது போல தோன்றும். இந்த பறவை பெரும்பாலும் பறப்பதை விட தரையில் நடக்க விரும்பும். எதிரி வந்தால் மட்டும் திடீரென பறந்து தப்பிக்கும். ஆண்கள் பெண் பறவைகளை ஈர்க்க தங்கள் நிறங்களை பெருமையாக காட்டும். மத்திய அமெரிக்காவின் அடர்ந்த மேகக்காடுகளில் எப்போதும் மிதமான மழையும் பனியும் சூழ்ந்திருக்கும் அந்த இடத்தில் மின்னும் பச்சை நிறம் வானத்தில் மெதுவாக அசைந்தால் அதுதான் ரெஸ்ப்ளெண்டன்ட் குவெட்ஸால். இந்த பறவை பறக்கும்போது அதன் நீளமான வால் காற்றில் அலைபாயும் பட்டுப்போல நகரும். அதனால்தான் பழங்கால மாயன் மக்கள் இதை கடவுளின் பறவை என்று நம்பினார்கள். இந்த பறவையை பிடித்து சிறையில் வைத்தால் உணவு இருந்தாலும் தண்ணீர் இருந்தாலும் அது மெதுவாக உயிர்விடும். காரணம், இதற்கு சுதந்திரம்தான் உயிர். அதனால்தான் இந்த பறவை சுதந்திரத்தின் உலகளாவிய சின்னமாக மாறியது. ஒரே பறவை, ஆனால் அதில் அடங்கியிருக்கும் நிறங்கள் வானவில்லையே வெட்கப்பட வைக்கும். நீலம், பச்சை, மஞ்சள், சிவப்பு. ரெயின்போ லாரிக்கீட் ஆஸ்திரேலியாவின் நகரங்களிலும் காடுகளிலும் சமமாக வாழும் அரிய பறவை. இவை தனியாக வாழ்வதை விட கூட்டமாக பறப்பதை விரும்பும். சத்தமாக பேசும், விளையாடும், மனிதர்கள் அருகில் எந்த பயமும் இல்லாமல் உணவு தேடும். பூக்களின் தேன்தான் இதன் முக்கிய உணவு. அதனால்தான் இதன் நாக்கு ஒரு பிரஷ் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிறிய உடல், ஆனால் அதில் அடங்கியிருக்கும் நிறங்களின் அளவு அசாதாரணமானது. கோல்டியன் ஃபின்ச். இந்த பறவையின் தலை சிவப்பு, கருப்பு அல்லது மஞ்சள். நிறம் மாறுவது வெறும் அழகல்ல, அது இதன் தன்மை, தைரியம், சமூக பழக்கம் எல்லாவற்றையும் காட்டுகிறது. இயற்கையில் இவை மிகவும் அமைதியான பறவைகள். ஆனால் சூழல் மாறினால் மிக விரைவாக பாதிக்கப்படும். அதனால்தான் இன்று இது பாதுகாக்க வேண்டிய இனமாக மாறியுள்ளது. இந்த பறவையை முதல் முறையாக பார்க்கும் யாரும் ஒரே கேள்விதான் கேட்பார்கள். இவ்வளவு பெரிய அழகை இது எப்படி தூக்குகிறது? கீல் பில்ட் டூகேன். பார்ப்பதற்கு கனமாக தோன்றினாலும் இந்த அழகு உள்ளே தேன்கூடு போல காலியாக இருக்கும். அதனால் மிக லேசானது. இந்த அழகு உணவு எடுக்க மட்டுமல்ல, உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. காடுகளில் பழங்களை சாப்பிட்டு விதைகளை பரப்பும் மூலம் காடே உயிரோடு இருக்க உதவுகிறது இந்த பறவை. அமேசான் காடுகளில் திடீரென ஒரு சத்தம் முழு காட்டையும் நிரப்பினால் அதுதான் ஸ்கார்லெட் மக்காவ். சிவப்பு நிற உடல், நீலம், மஞ்சள் கலந்த இறகுகள். இந்த பறவை அழகில் மட்டுமல்ல, புத்திசாலித்தனத்திலும் முன்னணி. 50 முதல் 60 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். மனிதக் குரலை நினைவில் வைத்து அதை திரும்பச் சொல்லும் திறன் கொண்டது. ஒரே துணையுடன் வாழும் உண்மையான குடும்பப் பறவை. இந்தியாவின் பெருமை மயில். இந்த பறவையை பார்க்கும்போது அது ஒரு உயிருள்ள ஓவியம் போல தோன்றும். நீல நிற கழுத்து, மின்னும் உடல், பின்னால் விரியும் ஆயிரக்கணக்கான கண் வடிவங்கள்.
மழைக்காலம் தொடங்கும்போது மேகங்கள் வானத்தில் கூடும்போது மயில் தன் முழு அழகையும் வெளிப்படுத்தும். இந்த நடனம் வெறும் காட்சியல்ல, அது ஜோடியை ஈர்க்கும் இயற்கையின் அழைப்பு. இந்திய கலாச்சாரத்தில் மயில் சக்தி, அழகு, பாதுகாப்பு எல்லாவற்றின் சின்னமாகும். அமைதியான நீர்நிலையின் ஓரத்தில் ஒரு சிறிய வண்ணமயமான பறவை அசையாமல் அமர்ந்திருக்கும். அதுதான் கிங்ஃபிஷர். திடீரென மின்னல் போல நீரில் பாய்ந்து ஒரு வினாடிக்குள் மீனை பிடித்துவிடும். இந்த பறவையின் பார்வை சாதாரணமானதல்ல. நீரின் பிரதிபலிப்பையும் கணக்கில் கொண்டு துல்லியமாக தாக்கும் இயற்கை உருவாக்கிய வேட்டையாடி. நீரின் மேல் மெதுவாக மிதக்கும், ஆனால் நிறங்களில் வெடிக்கும் அழகு. மாண்டரின் டக் உலகின் மிக அழகான வாத்து என்று அழைக்கப்படுகிறது. சீன கலாச்சாரத்தில் இது காதலின் சின்னம். ஒரே துணையுடன் நீண்ட காலம் வாழும் குடும்பப் பறவை. ஆப்பிரிக்க வெளிகளின் வானில் திடீரென நீலம், ஊதா, பச்சை நிறங்கள் சுழன்று பறந்தால் அதுதான் லைலாக் பிரெஸ்டட் ரோலர். பறக்கும்போது இது நிறங்கள் மாறி மாறி மின்னும். அதனால்தான் இது புகைப்படக்காரர்களின் கனவு பறவை. உலகின் மிகச் சிறிய பறவை, ஆனால் மிகப்பெரிய அதிசயம் ஹம்மிங் பேர்ட்ஸ். ஒரு வினாடியில் 80 முறை இறக்கை அடிக்கும். காற்றில் நின்று பறக்கும் ஒரே பறவை. பூவின் தேன்தான் இதன் எரிபொருள். ஒரு நாள் உணவில்லாமல் இருந்தால் உயிர் போய்விடும். அதனால் இது எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும் உயிருள்ள இயந்திரம். வானத்தில் மெதுவாக பறந்து திடீரென ஒரு பூச்சியை பிடித்தால் அது யூரோப்பியன் பீ ஈட்டர். தேனீக்களை பிடித்து விஷத்தை கிளைகளில் அடித்து நீக்கி பிறகு சாப்பிடும் புத்திசாலி. அழகும் அறிவும் சேர்ந்த பறவை. காடுகளில் சத்தமில்லாமல் மெதுவாக நடந்து செல்லும் ஒரு அரச பறவை. அதுதான் விக்டோரியா கிரவுண்ட் பிஜன். நீல நிற உடல், மார்பில் ஆழமான ஊதா சிவப்பு. தலை மீது கிரீடம் போல இருக்கும் நுண்ணிய இறகுகள். இதை ஒரு பறவை என்று சொல்லாமல் காட்டு அரசன் என்று சொன்னால் தவறில்லை. பெரும்பாலும் தரையில்தான் வாழும். பறப்பதை விட நடப்பதே இதன் இயல்பு. அமைதியான இந்த பறவை மனிதர்களின் வேட்டையால் இன்று அரிய இனமாக மாறியுள்ளது. அமேசான் மழைக்காடுகளில் பச்சை மரங்களின் நடுவே திடீரென நீலம், பச்சை, கருப்பு நிறங்கள் மின்னினால் அதுதான் பாரடைஸ் டானஜர். இயற்கை ஓவியம் வரையும்போது எந்த நிறத்தையும் விடாமல் பயன்படுத்திய பறவை. இவை கூட்டமாக வாழும். பழங்கள், பூச்சிகள் சாப்பிட்டு காடுகளின் சமநிலையை பாதுகாக்கும் மறைமுக காவலர்கள். வட அமெரிக்க காடுகளில் திடீரென ஒரு சத்தம் முழு காட்டையும் நிரப்பினால் அதுதான் ப்ளூஜே. நீல நிற உடல், வெள்ளை, கருப்பு வடிவங்கள். இந்த பறவை அழகில் மட்டுமல்ல, புத்திசாலித்தனத்திலும் முன்னணி. எதிரிகளை ஏமாற்ற வேறு பறவைகளின் குரல்களை நகலெடுக்கும். சில நேரங்களில் கழுகின் குரலையே நகலெடுத்து மற்ற பறவைகளை பயமுறுத்தும். இந்த உலகம் மனிதனுக்காக மட்டுமல்ல, பறவைகளுக்கும் சேர்ந்தது. இவை பேசாது, ஆனால் இயற்கையின் மொழியை பேசுகின்றன. ஒவ்வொரு இறகும் ஒரு கதை, ஒவ்வொரு பறப்பும் ஒரு பாடம். நாம் பாதுகாத்தால் இந்த அழகு தொடரும், இல்லையென்றால் இது ஒரு நினைவாக மாறிவிடும்.